அன்புலே சப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதி சீக்கிரத்துல எல்லா உபத்திரவங்களையும் நீக்குகிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கண்மலையானவரே
அடுத்து நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனை நீங்கள் தேடி பாருங்க, நிச்சயமாய் எல்லாவற்றிலும் ஒரு குறைவின்றி கர்த்தர் உங்களை நடத்துவார். வழியே இல்லாத இடங்களிலும் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். இரட்டிப்பான நன்மையை தருவார். இழந்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பாய் உங்களுக்கு கொடுக்க வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிதான திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அவரை தேடுங்க, அவரோடு கூட பேசுங்க, அவர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Thank you Lord. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே.
பெற்றுக்கொள்ள முடியாது. கவலைப்படாமல் தேவனை நோக்கி பாருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். உங்களை விசேஷித்த விதமாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ அவர் அக்கறையுள்ள தேவன். நம் பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைத்து நாம் சந்தோஷமா இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி புது வழியை திறந்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கே மகிமையை நாம் செலுத்துவோம். துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் அவர் ஒருவருக்கே உரியது. நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம், தரை மட்டுமாய் தாழ்த்துறோம். எல்லாவற்றும் பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நல்லவரும் நன்மைகளை செய்கிறதான நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். நம் தேவனுடைய உள்ளம் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டதான மனிதனை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய உள்ளம் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கவே விருப்பம் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 28 அதிகாரம். உபாகமம்
28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இங்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை குறித்து நாம் கவனிக்கிறோம். எப்பொழுதுமே மனிதன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது மனிதன் பிரச்சனைக்குள்ளாகிறான், சாபத்திற்குள்ளாகிறான், அநேக நன்மையான ஆசீர்வாதங்களை அவன் இழக்க நேரிடுகிறது. தேவனாய் கர்த்தருடைய உள்ளம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறதான நிலையில நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, தேவன் எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அடிப்படையான இந்த காரியங்களை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் தகப்பனுடைய உள்ளம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. அதற்கென்று அவர் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் அதுதான். ஆகவே இந்த இடத்திலும் நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, தேவன் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது, the Lord will open the heaven for you. The Lord will open the heaven for you என்று சொல்கிறது. வானத்தை அவர் திறப்பாரா? இங்க நாம் கவனிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மேல் வந்து பலிக்கிறதான ஆசீர்வாதங்களில் ஒன்றுதான் 12ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். அப்போ அதுக்கு அடிப்படையான காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவனமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, ஒரு தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யும் பொழுது அது உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, விவசாயிகளை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, அவர்கள் முன்மாறியையும் பின்மாறியும் எதிர்பார்க்கிறார்கள். அந்தந்த நாட்களிலே மழை பெய்யும் பொழுது விளைச்சல்கள் அமோகமாக இருக்கும். விளைச்சல்கள் அமோகமாக இருக்கும் பொழுது அங்கே பாருங்க, தேசத்துக்குள்ளே நன்மைகள் பெருகி இருக்கும், ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கும். ஆகவே இங்க நாம் கவனிக்கிறதான வேளையில இந்த ஏற்ற காலத்துல மழை பெய்வதற்கு வானத்தை திறந்து கொடுக்கிறவர், வானத்தை பாருங்க அதை திறந்து நல்ல மழையை அருளி செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அநேக வேத சரித்திர புஸ்தகத்தில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே தேவனுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பாருங்க, கர்த்தர் வானத்தை அடைக்கிறார்.
அப்படி வானத்தை அடைக்கும் பொழுது அநேக சில வருஷங்களாய் கூட மழை இல்லாமல் இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ மழை பெய்யாமல் இருக்கும் பொழுது பாருங்க, விளைச்சல் இருக்காது. அது நிமித்தமாக வறட்சி உண்டாகும். அந்த வறட்சியினுடைய நிலைகள் அதிகரிக்கும் பொழுது பஞ்சம் என்ன செய்து தேசத்துக்குள்ளே உண்டாகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஏற்ற காலத்துல மழை பெய்யப்படுகிறது தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகையினால பாருங்க, நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறதான காலகட்டத்துல பாருங்க, உண்மையாகவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலதான். மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறதுனாலதான் அநேக பிரச்சனைகளை நாமே தேடிக்கொள்கிறோம். அநேக விதமான ஆசீர்வாதம் அல்லாதிருக்கிற காரியங்களை பாருங்க நாமே தேடி கொள்ளுகிறோம். இங்க நாம் கவனிக்கிறதான வேளையில மனுஷன் பாருங்க, அதாவது தன் அறிவினால செய்கிற அநேக காரியங்கள் பிற்காலத்துல அது பெரிய பாருங்க நஷ்டத்தை உண்டாக்கி விடுகிறது. இங்க நாம் கவனிக்கிறதான வேளையில இங்க நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால அறிவினுடைய அந்த காரியங்கள் அதிகரிக்கும் பொழுது மனுஷன் என்னவெல்லாமோ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனை பண்ணுகிறான். ஆனால் முடிவிலோ அது அழிவிலே கொண்டு போகிறது. வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய வழிகள் அநேகமாயிருக்கும், அவருடைய எண்ணங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க நாம் கவனிக்கும் பொழுது மனுஷன் இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழும் பொழுது அவனை நான் ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறதான அடிப்படையான காரியங்களை மனுஷன் விட்டு விலகி போகும் பொழுதுதான் அநேக விதமான நன்மைகளுக்கு மனிதன் தூரமாகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகையினால இங்க வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இங்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் இந்த நாட்களிலே நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம், கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் மூடி கிடக்கிறது, ஆகவே இந்த நிலைகளிலே என்னுடைய கையின் பிரயாசங்கள் எப்படி ஆஸ்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய தேசம் முழுவதுமாக, பட்டணம் முழுவதுமாக, ஒருவேளை உலக நாடுகளிலும் அநேக தேசங்களிலே லாக்டவுன் ஆயிருக்கலாம், மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரலோகம் ஒரு நாளும் அது மூடப்படுவதில்லை. பரலோகம் பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளுக்கு பரலோகத்தை, வானத்தை அவர் திறந்து கொடுக்கிறதான தேவனாக இருக்கிறார். எனக்கு நாம் பார்க்கிறதான காரியம் அதுதான். The Lord will open the heaven for you. உனக்காக வானத்தை அவர் திறப்பார், உங்களுக்காக வானத்தை அவர் திறப்பார். ஆகவே பாருங்க, எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தம்முடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், தம்முடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். ஆகையினால தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். ஏற்ற காலத்துல பாருங்க, உன் தேசத்துல மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கவும் அவர் விரும்புகிறார். ஒருவேளை சில மாதங்களாக ஒருவேளை பாருங்க நம்முடைய அநேக விதமான பிரயாசங்களை நாம் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தொழில்கள் எல்லாம் ஒருவேளை பாருங்க அப்படியே ஸ்தம்பித்து நிக்கலாம், ஒருவேளை நம்முடைய வியாபாரங்கள் எல்லாம் ஒருவேளை பாருங்க அது நஷ்டத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும் தேவன் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த நிலையெல்லாம் சீக்கிரத்துல அது மாறவும் தேவன் பாருங்க, நீங்க செய்கிற கைட்டு செய்கிற காரியங்களை அவர் ஆசீர்வதித்து
அதை ஏராளமாக பெருக பண்ணி பாருங்க, எவ்வளவாய் நீங்கள் ஆண்டவரே இந்த துன்பத்தை கண்ட அந்த நாட்களுக்கு அல்லது நஷ்டத்தை நீங்கள் சந்தித்த நாட்களுக்கு மேலாக தேவன் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார், அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே இரட்டிப்பாய் உங்களுக்கு கூட்டி கொடுக்க தேவன் நல்லவராக அவர் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் நீர் கைட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஒருபுறம் ஏற்ற காலத்துல மழை பெய்யும் பொழுது, மறுபுறம் நீங்கள் கைட்டு செய்யும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும் பொழுது இதனுடைய ரிசல்ட் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடன் வாங்கி வாழ்க்கை நடத்துவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்து அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உள்ளம், தேவனுடைய விருப்பம். அதுதான். நீங்கள் அதை விரும்புங்கள், நீங்கள் அதை விரும்புங்கள். நான் அநேக மக்களுக்கு கடன் கொடுக்கிறதான ஒரு மனிதனாய் நான் இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பம் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கணும், நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை விரும்புவோம். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படியே நம்மை ஆஸ்வதிக்கிறதான தேவனாக அவர் இருக்கிறார். ஒருவேளை இப்பொழுதைய சூழ்நிலைகளிலே நீங்கள் பல யோசனைகளிலே இருக்கலாம், பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் பாருங்க, ஒரு சம்பவத்தை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, நாம் இப்பொழுது கடந்து போகிற நிலையை விட மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக எலிசாவுடைய நாட்களிலே ஒரு காரியம் நடைபெற்றதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் நிலவி கொண்டிருக்கிறது. கொடிதான ஒரு பஞ்சம், சூழ்நிலைகள் எல்லாம் கடினமா இருக்கிறது. பாருங்க, ஜனங்கள் ஆகாரம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, பஞ்சமா இருக்கிறது. ரொம்ப அநேக மக்கள் ஒரு புறத்துல மரித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு உண்டாகிறது. பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Listen to the word of God. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். எனக்கே பாருங்க, தேவன் ஒவ்வொரு மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளை நிச்சயமாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டதான கடினங்களையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்ய அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி எலிசா சொல்லி அவர் சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுவதை கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார்.
சூழ்நிலைகள் நாளை இந்நேரத்தில் மாறும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆனால் மாம்சிகமான சிந்தையினால அல்லது மாம்சிகமான எண்ணங்களினால நாம் பார்க்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் யோசிக்கும் பொழுது இது எப்படி ஆகும், இது எப்படி மாறும் என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசிக்கலாம். அப்படிதான் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான், அதாவது இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், வானத்தினுடைய மதகுகள் திறந்தாலும் இது முடியாது. அவன் என்ன சொல்றான், கடவுள் நினைச்சா கூட ஒண்ணும் முடியாது, அப்படிப்பட்ட கொடிய பஞ்சத்துக்குள்ள இருக்கிறோம், ஒரே நாளில எப்படி மாறும், ஒரே நாளில எப்படி மாறும், எப்படி மாறும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆகவே இங்க கவனிக்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இதை உன்னுடைய சொந்த கண்களினால பார்ப்ப காண்ப, ஆனாலும் அதில நீ புசிக்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி நீ விசுவாசிக்க முடியுமானால் அந்த வார்த்தை உனக்கு ஜீவனாயும், அந்த வார்த்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாயும் அது இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல சமயத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீர் நானும் தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்கள். அவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொன்னபடியே இங்க காரியங்கள் நடக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருப்பதற்கு கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால இங்கே நாம் 19 வசனம் சொல்லுகிறது, அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால அந்த பிரதானி ராஜாவுடைய பிரதானியால அவன் நம்ப முடியல, இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நிகழும் என்று சொல்லி அவனுடைய அனுபவத்தில் அதை பார்க்கல, அல்லது அவனுடைய காலங்களில் அதை பார்க்க முடியல. ஆகையினால அவன் என்ன நினைச்சிட்டான், இது எப்படி நடக்கும், இது முடியாது, கடவுளாலே முடியாது என்று சொல்லி கூட அவன் சொல்லிட்டான். ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்னபடி, தேவனுடைய வார்த்தை சொன்னபடி அப்படியே நடந்தது. ஒரே நாளில பெரிய ஒரு திருப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தார். ஆகவே அதே தேவன் என்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். என்றைக்கும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாட்டினுடைய சூழ்நிலை, தேசத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீர் நானும் தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசிப்போம். காண்கிறவர்களாய் மாத்திரமல்ல, புசிக்கிறவர்களாகவும் இருப்போம். தேவனுடைய நன்மைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை சுதந்திரிக்கிறவர்களாகவும் இருப்போம். ஆகவே தேவஜனமாகிய நீர் நானும் பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாருங்க, அதாவது வானத்தை திறந்து உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பரலோக வாசலை திறந்து உங்களை ஆஸ்வதிக்கிறதான தேவனாக அவர் இருக்கிறார். மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு, இரண்டாவது செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாக இருக்கிறார். வெறும் ஆகாரத்தினாலும் பொருளாதார காரியங்களிலும் மாத்திரம் அல்ல, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிறைத்து ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிறதான தேவனாக அவர் இருக்கிறார். இங்கே மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்துல
3ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் சொல்கிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க நாம் கவனிக்கிறதான வேளையில, அந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்துல வந்து பாருங்க, அவன் அநேகருக்கு தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை, மனம் திரும்புதலுக்குரிய சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறான். அப்பொழுது அநேக ஜனங்கள் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புதலுக்கென்று ஜனத்தினால ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி இவன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது யோர்தான் நதியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார். அங்கு வந்து யோர்தான் நதியில அவர் இறங்கி தனக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க அவர் கேட்கும் பொழுது, யோவான் பிரயோத்திரமாய் சொல்லுகிறான், நான் உம்மால ஞானஸ்நானம் எடுக்கதா இருக்க, அதாவது நான் எப்படி உமக்கு கொடுப்பது என்பதை போல அவன் தடை செய்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாயிருக்கு என்று சொன்னார். ஆகவே அந்த யோர்தான் நதியினால, யோவான் ஸ்நானகனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிதாவுடைய நீதியை அவர் நிறைவேற்றுகிறார். பிதாவுடைய நீதியை அவர் நிறைவேற்றுகிறார். அப்படி அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே, வசனம் சொல்றது, கரையேறின உடனே வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டு பாருங்க, பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அமருகிறதை யோவான் ஸ்நானகன் அவன் காண்கிறான். யோவான் ஸ்நானதை பார்க்கிறான். மாத்திரமல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை நமக்கு அங்கே கவனிக்கிறோம். ஆகவே இங்க கவனிக்கிறதான வேளையில இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அதாவது தேவன் என்ன செய்றாருன்னா, அதாவது வானத்தை திறந்து தம்முடைய தூய பரிசுத்த ஆவியினால நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறானோ, பாருங்க, அவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, தம்முடைய தூய பரிசுத்த ஆவியினால அவனை நிரப்ப செய்கிறார். தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, பாருங்க, தமது தூய ஆவியை தேவன் நமக்குள்ளே அனுப்பி கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகையினால இங்கு வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி வருகிறதை குறித்து நாம் கவனிக்கிறோம். ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள்ல 5:32 சொல்லுகிறது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளப்படுகிறதான பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் தமது தூய பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை இவர் பெற்றுக்கொண்டு கவனிக்கிறதான வேளையில, அதாவது பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதமானது என்னன்னா, அதாவது வேண்டிய வல்லமையையும் வேண்டிய பெரிய ஒரு உள்ளத்தின் மகிழ்ச்சியையும் அது கொண்டு வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்நானம் எடுத்து முடித்த பிற்பாடு பரிசுத்த ஆவியான தேவன் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். அங்கே பாருங்க, பிசாசினால அவர் சோதிக்கப்படுகிறார். 40 நாட்கள் அவர் உபவாசித்து செபித்து திரும்பும் பொழுது அங்கே பிசாசானவன் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
பல நிலைகளிலே அவன் சோதிக்கிறான். அப்ப அந்த சோதிக்கிறதான வேளையில பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் பிசாசை ஜெயிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எத்தனையான காரியங்கள் அவன் காண்பித்து, அநேக காரியங்களின் அவன் சொல்லி, எப்படியோ வஞ்சகமாக அவரை பாருங்க அவன் ஏமாற்ற நினைக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவன் தோல்வி அடைகிறான். எல்லா நிலைகளிலும் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவனை ஜெயிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு ஜெயமான, விடுதலையான ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால அபிஷேகித்து உங்களை ஆஸ்வதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். வானத்தை திறந்து அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். இதுவரையிலும் ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாது இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வரும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை தமது பரிசுத்த ஆவியினால நிரப்புகிறவராய் இருக்கிறார். வாஞ்சியோடு நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் கேட்கும் பொழுது அவர் தம்முடைய ஆவியினால நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த அபிஷேகமானது இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்குள்ள உங்களை கொண்டு போகும். இந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவ வல்லமை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். எனக்கு நன்று நினைவு இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால கர்த்தர் என்னை அபிஷேகித்த அந்த நாளை நினைக்கும் பொழுது எத்தனை பெரிதான ஒரு சந்தோஷம், எத்தனை பெரிதான ஒரு மகிழ்ச்சி, ஒரு புதிய பலன், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தைரியம். பாருங்க, அந்த அபிஷேகமானது என்னை ஒரு புதிய மனிதனாய் அது மாற்றினது, ஒரு புதிய நம்பிக்கை அது கொடுத்தது. இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையாகிய நீர் ஒருவேளை அநேக நிலைகளில் நீங்க போராடிட்டு இருக்கலாம். உலகத்துடைய காரியங்கள் நிமித்தமாய் போராடிட்டு இருக்கலாம். ஒருவேளை மாம்சத்தினுடைய காரியங்கள் நிமித்தமாக மாம்ச இச்சைகளினால போராடிட்டு கிடக்கலாம். உலகத்தினுடைய இச்சைகளினால போராடிட்டு கிடக்கலாம். ஒருவேளை கண்களின் இச்சையினால போராடிட்டு இருக்கலாம். நம்முடைய சொந்த பலத்தினால அதை நாம் மேற்கொள்ள முடியாது. நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும் பொழுது உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும், பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும், மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும், கண்களின் இச்சையை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஜெயமான வெற்றியின் வாழ்க்கையை நிச்சயமாய் நாம் வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அது நிறைவேறும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் அவருடைய கரங்களிலே பயன்படுத்தப்படுகிறதான ஒரு பாத்திரமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் சுதந்திரித்து ஜெயமாய் வாழ தேவனுடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆகவே இங்க கவனிக்கிறதான வேளையில அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நாம் நிறைந்து இருக்கும் பொழுது உண்மையாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க எந்த சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், எந்த சூழ்நிலைகளிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ்கிற ஒரு அனுபவம் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம பாருங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியை வாழ நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஆகவே இந்த காலவேளை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னார், I will open the heaven for you. The Lord will open the heaven for you. உனக்காக பரலோகத்தை தேவன் திறப்பார். அவர் பாருங்க மகிமையின் சிங்காசனத்தை வெறுமையாக்கி பூமியின் தாழ்விடங்களை அவர் தேடி வந்தார். காரணம் என்ன? உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக, உனக்கும் எனக்கும் வெற்றியான விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படியாக
பிசாசை ஜெயிக்கும்படியாக, உலகத்தை ஜெயிக்கும்படியாக, ஜெயங்கொண்டவர்களாக நாம இருந்து அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் சென்று சேரும்படியாய் வசனம் சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்துல அமரும்படி அவனுக்கு நான் அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஆசையை பாருங்க, தேவனுடைய விருப்பத்தை பாருங்க. நீரு நானும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்துல அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துக்கணும்னு சொல்லி தேவன் எவ்வளவாய் விரும்புகிறார். இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு மகிமையான வாழ்க்கையை நாம் விட்டுட்டு பாருங்க, அதாவது உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்காதபடி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம். ஆகவே உபாகம் 28:12 சொல்கிறது, ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு இத்தனை ஏராளமான கடன் இருக்கிறது, இந்த மாதத்திலும் எப்படி நான் என்னுடைய குடும்ப காரியங்களை கவனிக்க போகிறேன், ஒருவேளை இந்த மாதத்திலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமோ என்று பலவிதமான நிலையில நீ பயந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற போகிறார்? கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்ற போகிறார். அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேணும். தேவ ஜனங்கள், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். You are blessed people. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பாக்கியமான வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே தேவன் உங்களை ஆச்சரியமான விதத்துல, அதிசயமான விதத்துல, அற்புதமான விதத்துல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வழி நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல வேளையில நாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நம் தேவனாய் கர்த்தர் அற்புதமான தெய்வம். அவருடைய நாமம் அதிசயம். அவர் நிச்சயமாகவே உனக்கு அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நீர் எண்ணுகிறபடி அல்ல, நீங்கள் யோசிக்கிறபடி அல்ல, நீங்கள் சிந்திக்கிறபடி அல்ல. தேவனுடைய வழி அற்புதமானது. நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுத்து கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்க. என்னைக்கு ஒப்புக்கொடுங்க? தேவனுடைய சமூகத்துக்குள்ள என்னைக்கு அவருடைய சமூகத்துக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், செவி கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னைக்கு ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அற்புத விதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார், மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஓ, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இவருடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எங்க ஒண்ணுமே இல்லையோ அங்கேதான் பெரிய காரியங்களை செய்வார். எங்க முடியாதுன்றையோ அங்கேதான் முடிய செய்கிறவராய் இருக்கிறார். எங்க பலவீனம் சொல்லுகிறையோ அங்கேதான் தம்முடைய பலனை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் ஒன்றுமில்லாததை, அதாவது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற காரியங்கள்ல கர்த்தர் அதை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்க்க போகிறோம். Oh, we praise you, Lord. Thank you, Father. ஜீவனுள்ள பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட சர்வ வல்லமுள்ள தகப்பனே, இந்த கால வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதான பரிசுத்த ஆவியான தேவன் இந்த வேளையிலும் ஒவ்வொருவோடு கூட நீர் இடைபடுவீராக. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் கர்த்தர் எங்கும் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறீர். எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பல நிலைகளிலே கலக்கத்தோடு, பயத்தோடு, குடும்ப சூழ்நிலை
கண்டு எதிர்காலங்களை யோசித்து பல நிலைகளிலே பயந்து கிடக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இயேசுவின் நாமத்துல நாங்கள் வருகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்துல வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனை, சூழ்நிலையை பார்க்கிலும் எங்கள் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்யவும், நீர் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தருனை ஆசீர்வதிக்கவும், தேவன் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி உபாகமம் 28:12 சொல்கிறதே. அந்த வசனத்தை இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வானத்தை திறக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் லாக்டவுனா இருந்தாலும் பரலோகம் எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறபடினால இயேசுவின் நாமத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் எங்களுக்கு திறக்கப்படுகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்ன உதவியை நாடி ஆண்டவர், என்ன காரியங்களை நாடி உங்களுடைய சமூகத்துக்குள்ள இருக்கிறார்களோ இப்பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் இறங்கி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த காரியங்கள் எதுவானாலும் ஆண்டவரே இறங்கி இந்த நாளில் இறங்கி நீங்கள் அற்புதங்களை செய்து உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் கிரியை செய்கிறதான சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. அன்று எலிசாவுடைய நாட்களிலே ஆண்டவரே, சமாரியாவில் ஏற்பட்டதான அந்த பஞ்ச நாட்களிலே, கொடிய பஞ்ச நாட்களில் ஆண்டவரே, ஒரே நாளிலே சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றி போட்டீர். ஒரே 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லா நிலவரத்தையும் மாற்றி போட்டீர் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதிய அந்த பிரதானி, ராஜாவுடைய பிரதானி ஆண்டவர் அதெல்லாம் கண்களினால பார்த்தா, தேவன் செய்த அற்புதமான காரியங்களை கண்களினால பார்த்தா, ஆனால் அதை புசிக்க முடியாமல் போனது. காரணம் அதை அவன் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர், நாங்கள் அப்படி இருக்க கூடாது ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த நன்மைகளை இயேசுவின் நாமத்துல சுதந்திரிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உம்முடைய ஜனங்கள், தேசத்து மக்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் தேவனீர் அப்படி செய்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். யாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.